காலையில் எழுந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்படியே சட்னி அரைக்கலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லிக்கு மாவு எடுத்து அதையும் ஊற்றி வச்சுட்டு கடைசியாக சட்னியில் தாங்க ஒரு சொதப்பில் பண்ணிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். ரொம்ப வேகமாக இட்லியை ஊற்றி வச்சுட்டு அதிவேகமாக போய் தேங்காயை எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கடைசியில் தான் தெரியுது அந்த தேங்காய் வழுக்க தேங்காய் போலங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சேன்னு நினைக்கலங்க நான். ஏன்னா அப்படியே அந்த முழு தேங்காவையும் உள்ளே தள்ளிட்டு அடுத்த சட்னி என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கணும் அது இளநீன்னு. அதையும் பார்த்துட்டு உரித்து முழுசமாக தெரிந்து பார்த்தா உள்ளே வழவழன்னு வழுக்க இருக்குங்க. சரி பரவாயில்லை, நம்மளுக்கு கிடைச்சது இந்த வழுக்கை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா டேஸ்ட்டான வழுக்கையை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தோணுது சட்னிக்கு எதுவும் இல்லையேன்னு. அப்புறமா வேர்க்கடலை எடுத்து கடன்னு அதை வறுத்து சட்னி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. வேர்க்கடலை வறுத்து கூட இல்லைங்க, வறுக்காத வேர்க்கடலை எடுத்து மறுபடியும் வறுத்து சட்னி அரைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? சரி நம்ம தலையெழுத்து இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வேர்க்கடலையை நல்லா வறுத்து முரத்தில் கொட்டி ஆற விட்டுட்டேங்க. தேவையான வேர்க்கடலை மட்டும் முரத்தில் வச்சுட்டு மீதியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக டப்பாவில் போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே இட்லி நான் ரெடி அப்படின்னு வந்துடுச்சிங்க. சரி ஓகே, இட்லி வந்தால் என்ன, சட்னி வந்தால் தானே சாப்பிட முடியும். அதனால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே சட்னி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு வழியாக சட்னி அரைச்சி ஊற்றி தாளித்து கொட்டி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி. வயிறு பகன்னு பசிக்குதுங்க. சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. ஓகே பாய்.